வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் அளவு கடந்த ஞானம் ஸ்ரீ மகா பெரியவா பற்றிய பதிவு தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். மார்கழி மாதம் என்றாலே ஒரு இனிமையான மாதம். மாதங்களில் மார்கழியாய் இருக்கிறேன் என்று கண்ணன் பகவத்கீதையில் சொல்லியிருக்கின்றான் அல்லவா? பெரியவாளும் அதிகாலை பூஜா முடித்து விட்டால் அடுத்த கால பூஜை 10:30க்கு மேல்தான். வெளியிலே போவது ஸ்ரீ காமாட்சி கோவில் தரிசனம், பிரமுகர்களுடன் பேட்டி என்று காலம் கடந்து விடும். இல்லையெனில் நிஷ பாராயணம் அர்த்தத்துடன் என்று போகும். மார்கழியில் ஒரு நாள் நான் எனது நண்பன் திரு ஜெகநாதனுடன் கிரி ரோட்டில் வசிக்கிறார் என்னுடைய நண்பர். அவரை அழைச்சிக்கிட்டு காலை 8:15க்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம். முதல் முறையாக பெரியவா தரிசனத்துக்கு ஜெகநாதன் வந்திருக்கிறான். பெரியவா மேனாவில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு கை டார்ச் லைட்டில் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான். அவருடைய கண்கள் புத்தகத்தை விட்டு நகரவே இல்லை. சுமார் 1 மணி நேரம் அப்படியே படித்து கொண்டிருந்து அந்த புத்தகத்தின் கடைசி வரை முடித்த பிறகு மேனாவை விட்டு எழுந்து வந்தான். முதலா நான் எனது நண்பன் திரு ஜெகநாதனை அறிமுகப்படுத்தினேன். அறிமுகம் என்றால் வெறும் பெயரை மட்டும்தான் சொன்னேன். அவரும் கை கூப்பி வணங்க பெரியவா உடனே கேட்டார், நீ பிரிண்டிங் ப்ரெஸ் தானே வச்சிருக்கேன்? எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏனெனில் எனக்கு தெரிந்த வரையில் அவளுக்கு டவுனில் பேப்பர் பை வியாபாரம்தான். பெரியவா அருகில் இருந்த மடம் ஸ்ரீ குப்புசாமி ஐயரை கூப்பிட்டு என்றோ பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு புத்தகத்தை எடுத்து வர சொல்லி அந்த புத்தகத்தை ஜெகநாதரிடம் 2000 காப்பி பிரிண்ட் போட சொன்னான். ஜெகநாதன் அந்த புத்தகத்தை வாங்க குப்புசாமி ஐயர் உடனே பெரியவளிடம் நம்ம கிட்டேயே 200 காப்பி இருக்குன்னு சொன்னார். பெரியவா அது சரியில்லைன்னு தானே சொல்ல திரும்ப திரும்ப குப்புசாமி ஐயர் அதே போல் என்றார். உடனே பெரியவா குப்புசாமியிடம் அதை எடுத்துட்டு வா என்றார். ஒரே ஒரு புத்தகம் எடுத்துட்டு வர பெரியவா குப்புசாமியிடம் நீ அதிலே 18ஆம் பக்கம் படி என ஜெகநாதனிடம் அது உன் புத்தகத்தில் இருக்கா என்று பார் என்றார். இருவரும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் குப்புசாமி புத்தகத்தில் இல்லை என்று தெரிந்தது. உடனே பெரியவா நான் அதை 1947 படித்து விட்டு அது சரியில்லைன்னு தூக்கி போட்டாச்சு. அதில் நீ இப்போ சொல்கிறேன்னார். என்ன ஞாபக சக்தி பெரியவாளுக்கு! பெரியவா சொல்வது சரிதானே? பெரியவாக்கு இருக்கிற ஞானம் யாருக்கு வரும் என்று ஜெகநாதன் எண்ணினான். எண்ணி துவங்க கருமம். ஸ்ரீ மகா பெரியவா ஜெகநாதனு கிட்ட சொல்றாரு, இதில் கரெக்டாக 2000 காப்பி போடு. அதுவே இருக்கிற ஃபோட்டோ படம் பிளாக் பிஜி பால் கம்பெனியின் லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்கும். அங்கே போய் நான் சொன்னேன்னு வாங்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உடனே அச்சிட்டு கொண்டு வான்று சொன்னார். மேலும் தொடங்கினான். பிஜி பால் திரு நீலகண்ட ஐயர் பிளாக் எங்கே இருக்குன்னு தேடுவான். எப்போவோ நான் பார்த்த ஞாபகம் அவாத்திலே பெட்ரூமில் கட்டில் அடியிலே ஒரு ட்ரங்க் பெட்டி இருந்தது என்றே நிறுத்தினார். நாங்களும் முதல் வேளையாக நேரே லாய்ட்ஸ் ரோடில் உள்ள நீலகண்டார் வீட்டிற்கு சென்று நடந்த விபரத்தை சொல்ல உடனே அவர் பெட்ரூமில் சென்று ஆச்சரியப்பட்டார். பெட்டி அவர் பெட்ரூமில் அங்கேயே இருந்தது. அவ்வாத்துல பெட்ரூமில் கட்டில் அடியிலே ஒரு ட்ரங்க் பெட்டி இருந்ததுன்னு நிறுத்தினார். நாங்களும் முதல் வேளையாக நேரே லாய்ட்ஸ் ரோட்டில் உள்ள நீலகண்டையர் வீட்டுக்கு போனோம். அவர்கிட்ட விபரத்தை சொன்னோம். அவரும் பெட்ரூம்க்கு போய் பார்க்குறாரு. அங்கேயே ட்ரங்க் பெட்டி இருக்கு. இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக எடுத்தோம். உடனே அவர் இது அங்கேயே இருந்துருச்சு, அதை வாங்கி கொண்டு
புக் பிரிண்ட் ஆயிடுச்சு. மொத்தம் காப்பி 2002. நாங்களே ஒன்றை கிழித்துவிட்டு 2001 காப்பி எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரம் சென்று பெரியவாளிடம் சமர்ப்பித்தோம். பெரியவா எவ்வளவு காப்பி இருக்குன்னு கேட்க 2001ன்னே பதில் அளித்தான். ஜெகநாதன், நான் 2000 தானே போட சொன்னேன் என்றார். ஒரு காப்பியை கிழித்து விடுன்னு சொன்னான். உடனே மடத்திலே மேனேஜரை கூப்பிட்டு கேஸ் விஷயமாக ஏதோ ஒரு மெயிலிங் லிஸ்டை எடுத்து வர சொன்னான். அதில் பார்த்தா அனுப்ப வேண்டிய முகவரிகள் 2000. எங்களுக்கு மிக அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு காப்பி ஃபைல்ல இருக்கு, அது போதும், இது வேறு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா பெரியவா. ஜெகநாதன் மிக்க மகிழ்ச்சியுடன் ஆசி பெற்று வரும்பொழுது சொல்லிக்கொண்டே வந்தான். பெரியவா மிக மிக பெரியவா, எத்தனை ஞாபக சக்தி, என்ன பக்குவம், என்ன அடக்கம்னு அடுக்கிக் கொண்டே போனார். நான் சொன்னேன், பெரியவா நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னான்னு புரியுதா? எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு நிர்ணயம் வேண்டும், தயக்கம் இருக்கக்கூடாது. அதாவது வள்ளுவர் சொன்னார், போலே எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்குன்று. இப்படிதான் வாழ்க்கைக்கு இருக்கணும்னு, இப்படித்தான் வாழ்க்கையில் இருக்கணும்னு நமக்கு கற்று தந்தார் ஸ்ரீ மகா பெரியவா. எண்ணி துணிக கருமம் என்ற இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ மகா பெரியவா அவருடைய கதை தொடர்ந்து சின்ன குறிப்பு சேனலில் வரும். நீங்கள் தொடர்ந்து தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.